எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டார்டர்ஸ் இல்லைனா ஸ்நாக்ஸ் நம்ம செய்வோம். இன்னைக்கு நான் சிக்கன் பயன்படுத்தி ஒரு அருமையான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிக்கன் பிரெட் ரோல்ஸ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை போனோடு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கனை எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. நல்லா ஆற விட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஒரு பவுல்ல ஊற்றி எடுத்து வச்சிருங்க. சிக்கன் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்குங்க. ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது போடுங்க. ஒரு பெரிய துண்டு குடமிளகாய் பொடியை நறுக்கினது சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் பிச்சு வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் இது ஆப்ஷனல் தான். மசாலா ரொம்பவே தண்ணியாவோ இல்லைனா செமி கிரேவியாவோ இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஊற்றின சிக்கன் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. கிரன்ச்சினஸ்க்காக கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அப்புறமா வெங்காயத்தால் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுமென்னா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கினது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பிரெட் ரோல்க்கான சிக்கன் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன் பீசஸ் எவ்வளவு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்டோட எல்லா முனையும் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லோஃப் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் 2 பக்கமும் டிப் பண்ணுங்க. வெளியே எடுத்துட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் சிக்கன் ஃபில்லிங்கை பிரெட்டோட சென்டரில் வைங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணீங்கன்னா சிக்கன் பால் மாதிரி வரும். நல்லா ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி எல்லா ரோலையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. நான் இங்க பிரெட் க்ரம்ஸ் வச்சிருக்கேன். ஒரு பிரெட் ரோலை எடுத்துட்டு முட்டையில போடுங்க. நல்லா கோட் ஆகிற மாதிரி திருப்பி விடுங்க. பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு நல்லா ரோல் பண்ணுங்க. எல்லா சிக்கன் பிரெட் ரோல்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் மெதுவாக ரோல்ஸை எண்ணெயில் ஆட் பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. மெதுவாக எல்லா ரோல்ஸையும் எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக நல்ல ஸ்பைசி மேயோ இல்லைனா கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.